இந்த மறு ஜென்மத்தை பற்றி ஒருத்தருக்கு யாருக்கெல்லாம் அட்சய லக்னம், கடக லக்னம், விருச்சக லக்னம், மீன லக்னம் செல்கிறதோ அவங்களுக்கு மோட்ச ராசிகள்னு பேர். இதுக்கெல்லாம் இந்த கடகம், விருச்சகம், மீனத்தை லக்னங்களாக போகும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில் சில சங்கடமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது அப்படின்னா அவங்க இந்த கேள்விகளை கேட்கலாமா அப்படின்னா தாராளமாக கேட்கலாம். அவங்களுக்கு மறுபிறப்பு என்பது ரொம்ப குறைவாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, இல்லைங்க, ஒருத்தங்களுக்கு பிள்ளைகள் இல்லை, அவங்களுக்கு மறுஜென்மம் என்பது உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மறுபிறப்பு அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் அவங்க சொத்து நிறைய சேர்த்து வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்களுக்கு மறுபிறப்பு என்பது இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. இந்த உலகத்தில் மிச்சங்கிறத அவங்க எதுவுமே வச்சுட்டு போகாமல் இருக்காங்க. அவங்க செய்த பாவ புண்ணியங்களை அனுபவிக்கிறதுக்கு அங்கே வாரிசுகளோ வாய்ப்புகளோ மற்றவங்களுக்கு கொடுத்துட்டோம், அவங்க போகலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மறுபிறப்பு என்பது இருக்காது. இல்லை அவங்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குது, அதை மிச்சம் வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் பிறப்பெடுத்து அதை அனுபவித்து கழிப்பதற்காகவே அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லலாம்.